215 வேக்கன்சிக்கு அசாம் ரைஃபிள்ஸில் ஒரு புது ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இதில் நீங்கள் ரைஃபிள்மேன், ரைஃபிள் உமன், வாரண்ட் ஆஃபீஸர், நாயக் சுபேதார் மாதிரி 4 விதமான பதவிகள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10th 12th ஐடிஐ டிப்ளமோ டிகிரி பண்ணவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது வந்து ஒரு ஓப்பன் காம்படிட்டிவ் ரெக்யர்மெண்ட் தான். ஸோ இந்தியா ஃபுல்லாக இருக்கிற மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ 3rd அல்லது 4th வீக்கில் வந்து ரேலி இருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு 22/3/2025. ஸோ ஓப்பனிங் டேட் வந்து 22 February. ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதற்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் நான் அப்ளை லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபாலோயிங் இந்த ஜாபோட இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோட வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். ஃபர்தர் அப்டேட்ஸ் நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொண்டு போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே கொஞ்சம் ஷேர் பண்ணால் நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, இதுதான் அசாம் ரைஃபிள்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் காப்பி. இந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30 January 2025 அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு 22 March 2025. இதற்கான ஆன்லைன் சர்வர் வந்து எப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 22 February 2025. அப்ளிகேஷன்ஸ் வில் பி அக்செப்டட் த்ரூ ஆன்லைன் மோடு தான். ஸோ நீங்கள் ஈஸியாக ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், அட்ரஸ்க்கு சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த வித இதுவுமே கிடையாது. ஓகே, இந்த டெக்னிக்கல் ட்ரேட்ஸ்மேன் ரெக்யர்மெண்ட் ரேலிக்கு பார்த்தீங்க அப்படின்னா டென்டேட்டிவாக எப்போ அந்த ரேலி நடக்கும் அப்படின்னா 3rd இல்லைனா 4th வீக் ஆஃப் April 2025 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இந்த வேக்கன்சி எல்லாமே குரூப் பி அண்ட் சி கேட்டகரி வேக்கன்சி தான். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் எலிஜிபிள் மேல் ஃபீமேல் சிட்டிசன்ஸ் நீங்கள் பர்டிகுலர் ட்ரேட் அண்ட் போஸ்ட்டுக்கு அவங்க சொல்லியிருக்கிறது தாராளமாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ டோட்டலாக 215 வேக்கன்சி இருக்குது. ஸோ இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த நார்ம்ஸ் ஃபார் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு என்ன நார்ம்ஸோ அதை நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓபிசி கேட்டகரி என்ன நார்ம்ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். குறிப்பாக இந்த ஜாபுக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கேண்டிடேட் மஸ்ட்டு சப்மிட் டொமிசைல் சர்டிஃபிகேட், அதாவது இருப்பிட சான்று வந்து அசாம் ரைஃபிள்ஸ் ஆகட்டும், சிஏஎஸ்எஃப் ஆகட்டும், இப்போ எல்லா ஜாபுக்குமே கேட்குறாங்க. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த இடத்துல தான் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான இருப்பிட சான்று கண்டிப்பாக வாங்குங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த டொமிசைல் சர்டிஃபிகேட் இருப்பிட சான்று அப்படிங்கிறது இங்கிலீஷில் இருக்க மாதிரி பார்த்துங்க. அந்த நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்ன கம்யூனலாக இருக்கீங்களோ அந்த கம்யூனலுக்கான ப்ராப்பர் சர்டிஃபிகேட் எவிடன்ஸ் கண்டிப்பாக தரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இல்லை அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னா அதற்கான ப்ராப்பர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும். அதே மாதிரி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருந்தாலும் அதற்கான ப்ராப்பர் சர்டிஃபிகேட் ஷியூராக உங்களுக்கு இருக்கணும். ஓகே, ஸோ அந்த எப்படி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகும்போது உங்களோட லாகின், ரெஜிஸ்ட்ரேஷன் இதை ப்ராப்பராக என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம். நான் ஆல்ரெடி இதை பற்றின வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ வந்து ஃபீஸ் அப்படிங்கிறது உண்டு. ஃபார் குரூப் பி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது ரிலீஜியஸ் டீச்சர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கலுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 200 ஃபீஸ் பே பண்ணணும். இதுவே குரூப் சி கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 100 வந்து ஃபீஸ் பே பண்ணணும். இப்போ யாருக்கு ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்னா ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், ஃபீமேல், எக்ஸர்வீஸ்மேன் நீங்கள் யாரும் வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்க எல்லாருக்குமே ஃபீஸ் வந்து எக்ஸம்ஷன் தான். இப்போது எக்ஸாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிஎஸ்டி, பிஇடி ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். இது மூணுமே பிஎஸ்டி, பிஇடி ரிட்டன் டெஸ்ட்டு இது மூணுமே எங்கே நடக்கும் அப்படின்னா நாகாலாந்து. இவங்க சொல்லியிருக்கிற இந்த பிளேஸில் தான் நடக்க போகுது. ஏன்னா அசாம் ரைஃபிள்ஸ் பொறுத்தவரை பெரும்பாலும் ஜாப் வேகன்சி வந்து க்ளோஸ் டு அசாம், நாகாலாந்து, மிசோரம் இது மாதிரி பிளேசஸ் தான் இருக்கும். தட் இங்கே பிஎஸ்டி, பிஇடி ரிட்டன் எக்ஸாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாகாலாந்து நடக்க போகுது. இது எல்லாமே கம்பைண்டாக ஒரே ப்ராசஸில் முடிச்சிருவாங்க. இது ஒரு நாள், அது ஒரு நாள் அப்போல்லாம் இருக்காது. இது மூணுமே கம்பைண்டாக க்ளோஸ் டு ஒரு 10 டேஸ்க்குள்ளார ப்ராப்பராகவே முடிச்சிருவாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு ஏஜுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து ரெக்யர்மெண்ட்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போது ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த நார்ம்ஸ் தான். ஃபார் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5 years அண்ட் ஓபிசிக்கு வந்து 3 years அப்படிங்கிற நார்ம்ஸ் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற வேகன்சியில் 10% வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸர்வீஸுமே ஒதுக்கியிருக்காங்க. ஓகே, பிஎஸ்டிக்கான ஹைட்டு வெயிட்லாம் இதில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நாயக் சுபேதார் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இல்லை வாரண்ட் ஆஃபீஸில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா மேலுக்கு 170 cm, நார்மல் செஸ்ட் வந்து 80க்கும் எக்ஸ்பாண்ட் ஆகும்போது 85 சொல்லியிருப்பாங்க. அந்த நீங்கள் ஃபார்மசிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 170 ஃபார் மேலுக்கும் 157 ஃபார் ஃபீமேலுக்கு சொல்லியிருப்பாங்க. செஸ்ட் ஆஸ் பர் த நார்ம்ஸ் தான் 80-85 தான். பெரும்பாலும் செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து உமன்ஸ்க்கு வந்து இருக்காது. வெயிட் கரஸ்பாண்டிங் டு ஹைட், ஏஜ் ஆஸ் பர் த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து கிளியராகவே சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் தென் ஃபாலோயிங்கில் நாயக் சுபேதாஸ் டீச்சர்ஸ்க்கு என்ன, அப்புறம் ரெக்கவரி வெஹிக்கல் மெக்கானிக்கில் என்ன அப்படிங்கிற ஹைட் அண்ட் வெயிட் இருக்கும். மேக்ஸிமம் 170 அப்படிங்கிற ஹைட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. 80-85 செஸ்ட் மெஷர்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும்.
இப்போ பிஇடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் மேலுக்கு வந்து 5 கிலோமீட்டர் ரன்னிங் இருக்கணும் 24 மினிட்ஸில், ஃபீமேலுக்கு 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் இருக்கணும் 8.30 மினிட்ஸில். இந்த லடாக் ரீஜனுக்கு மட்டும் இந்த இதை சொல்லியிருப்பாங்க, நமக்கு அது தேவையில்லை. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் ஆஸ் பர் த அசாம் ரைஃபிள்ஸ் என்ன நார்ம்ஸோ அந்த நார்ம்ஸ் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ட்ரேட் டெஸ்ட், ஸோ சம்மந்தப்பட்ட ட்ரேட் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். அந்த இன்டர்னல் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். இன்டர்னல் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ் இருக்கும். ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் வந்து மினிமம் 35 அப்படிங்கிற பர்சன்டேஜ் வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா ஒரு டீட்டெயில்டு மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். அந்த நீங்கள் வந்து இந்த அசாம் ரைஃபிள்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போது என்ன விதமான பதவிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டோட்டலாக 215 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். இதில் வந்து ரிலீஜியஸ் டீச்சர்ஸ், ரேடியோ மெக்கானிக், லைன்மேன், அப்புறம் இன்ஜினியர், எக்யூப்மெண்ட் மெக்கானிக், எலக்ட்ரீஷியன், வெஹிக்கிள் மெக்கானிக், ரெக்கவரி வெஹிக்கிள் மெக்கானிக், அப்ஹோல்ஸ்டர்ஸ், வெஹிக்கிள் மெக்கானிக் ஃபிட்டர், டிராஃப்ட்மேன், எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல், பிளம்பர், ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், ஃபார்மசிஸ்ட், எக்ஸ்ரே அசிஸ்டன்ட், வெட்டினரி ஃபீல்டு அசிஸ்டன்ட், சஃபாய். ஸோ டோட்டலாக 215 வேகன்சி இருக்குது. மேலே கம்யூனல் பிரேக்கப் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் என்ன விதமான பதவி செட் ஆகும், நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டீச்சர்ஸ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக மத்தியமா இன் சான்ஸ்கிரிட் ஆர் பூசன் இன் ஹிந்தி இருக்கணும். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ண முடியாது. இப்போ ரேடியோ மெக்கானிக்னு பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு ஐடிஐ பண்ணவங்க, டிப்ளமோ பண்ணவங்க, ரேடியோ அண்டு டெலிவிஷன் டெக்னாலஜியில் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். பட் இதில் என்ன ஒரு எக்ஸப்ஷன் அப்படின்னா, நீங்கள் இன்ஃபேக்ட்டு அப்படி இல்லைனா 12th ஸ்டாண்டர்டில் நீங்கள் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்து 50% மேலே நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த ரேடியோ மெக்கானிக் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும், இந்த போஸ்டிங்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 10th வித் டிப்ளமோ பண்ணவங்களும் அப்ளை பண்ணலாம். அந்த நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் ஆர் இன்டர்மீடியட் ஆர் ஈக்குவலண்ட் வித் அக்ரிகேட் மார்க்ஸ் ஆஃப் 50% வித் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸில் இருந்தால் அப்ளை பண்ணலாம். 18லேருந்து 25 வயசு இருந்தால் ஓகே. லைன்மேன் ஃபீல்டுக்கு 10th வித் ஐடி எலக்ட்ரிஷியன் இருக்கணும். ஏஜ் இந்த ஏஜ் தான். அப்புறம் இன்ஜினியர் எக்யூப்மெண்ட் மெக்கானிக் பார்த்தீங்கன்னா 10th வித் ஐடிஐ இன்ஜினியர் எக்யூப்மெண்ட். எலக்ட்ரீஷியன் மெக்கானிக் வெஹிக்கிளுக்கு 10th வித் ஐடிஐ மோட்டர் மெக்கானிக் அப்படிங்கிறது இருக்கணும். 18 to 23 ஏஜ். நெக்ஸ்ட்டு ரெக்கவரி வெஹிக்கிள் மெக்கானிக்கு 10th, அப்புறம் ஐடிஐயில் ரெக்கவரி வெஹிக்கிள் மெக்கானிக் பண்ணியிருக்கணும், இல்லைனா ரெக்கவரி வெஹிக்கிள் ஆப்ரேட்டர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அப்ஹோல்ஸ்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ அப்ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்க பண்ணியிருக்கணும். அண்ட் தென் சஃபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இதுக்கு 10th பாஸ் இருந்தால் சஃபாய்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ சஃபாய் பொறுத்தவரை இது குரூப் சி ஒர்க்கு தான். ஸோ பேசிக்காக க்ளீன் பண்ணுற ஒர்க் அந்த மாதிரி ஒர்க் தான் இருக்கும். ஸோ எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வேகன்சியும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 18 to 23 இயர்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்புறம் வெட்டினரி ஃபீல்டு அசிஸ்டன்ஸுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும். டிப்ளமோ சர்டிஃபிகேட் இன் வெட்டினரி சயின்ஸ் இருக்கணும். அந்த நெக்ஸ்ட்டு எக்ஸ்ரே அசிஸ்டன்ட்டுக்குமே அதே தான், டிப்ளமோ இன் ரேடியாலஜி பண்ணியிருக்கணும். ஃபார்மஸிற்கு பார்த்தீங்கன்னா டிகிரி ஆர் டிப்ளமோ இன் ஃபார்மசி முடித்து சம்மந்தப்பட்ட ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கண்டினியூஸாக ஃபார்மசிட்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனுமே பண்ணிவிட்டு அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியனுக்கு அதே மாதிரி தான் டிப்ளமோ இன் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன்ஸ் பண்ணியிருக்கணும். ஃப்ளம்பருக்கு ஐடிஐ ஃப்ளம்பர். எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் அண்டு மெக்கானிக்கல் இல்லைனா சிவில் இன்ஜினியரிங். ஸோ பிஇ எலக்ட்ரிக்கல், பிஇ மெக்கானிக்கல், பிஇ சிவில் பண்ணவங்க ஆல்சோ இதுக்கு அப்ளை பண்ணலாம். டிராஃப்ட்மேனுக்கு டிப்ளமோ இன் ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ஷிப் வந்து பண்ணியிருக்கணும். ரெக்கக்னைஸ்டு பாலிடெக்னிக் காலேஜில் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி வெஹிக்கிள் மோட்டர் ஃபிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருக்கணும். இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாமே எடுத்து நீங்கள் 10th பாஸ் பண்ணிவிட்டு டிப்ளமோ இல்லை ஐடிஐ வந்து வெஹிக்கிள் ஃபிட்டராக இருந்தால் ஓகே. ஃபிட்டர் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் இப்போ சொல்லியிருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்க்கான வேக்கன்சி, அதுக்கான ஏஜ், அதுக்கான குவாலிஃபிகேஷன், ப்ளஸ் நீங்கள் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துருக்கோம். இந்த அசாம் ரைஃபிள்ஸ் பண்ண டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தெரியப்படுத்துங்க. நான் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.